குட் மார்னிங். பத்த ஜமானில் என்ற கொஞ்சம் கேள்விகள் தந்திருந்தான். அந்த கேள்விகளை நான் கடைசி வகுப்பில் ஸ்ட்ரக்சர் கேள்வி கொஞ்சம் தந்திருந்தேன். இப்போ அதோட ஒரு டியூட் தந்திருந்தேன். அதில் உள்ள கேள்வி எல்லாத்தையும் செய்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்பில இருந்து அந்த கேள்விகளை பார்த்துக்கொள்வோம். பத்த ஜமானில கொதிநீராவி காட்சி வடிப்பு சம்பந்தமாக நான் கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். சரிதானே? கொதிநீராவி காட்சி வடிப்பு இங்க பாருங்க. காட்சி வடித்தல் என்றா என்னன்னு பாத்துறாங்க. சரிதானே? காட்சி வடித்தல் இந்த காட்சி வடித்தல்ல கடல் நீர்ல இருந்து தூய நீரை பிரித்தெடுப்பதற்காக கடல் நீர்ல இருந்து தூய நீரை பிரித்தெடுப்பதற்காக எளிய காட்சி வடித்தல் என்ற ஒரு முறையை நாங்கள் கையாண்டனாங்க. எளிய காட்சி வடித்தல். இதுல ஒரு கூறு மட்டும் ஆவியாக கூடியதாக இருந்தது. ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் ஆவியாகிற கரைசல்ல இருந்து குறித்த ஒரு திரவத்தை பிரித்தெடுப்பதற்கு பகுதிபட காட்சி வடித்தல் சொல்லி பார்த்தாங்க. பகுதிபட காட்சி வடித்தல் இதனுடைய தொழில்முறை பிரயோகங்கள். பகுதிபட காட்சி வடித்தலின் போது அமைப்பு அவத்தை வரைவுகள் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த நாங்கள் பார்க்க வேண்டியது கொதிநீராவி காட்சி வடித்தல். கொதிநீராவி காட்சி வடித்தல். இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பை நாங்கள் எந்த மாதிரியான திரவ கலவைகளுக்கு பயன்படுத்துவோம் சொன்னால், கலக்கும் தகவு அற்ற திரவ கலவைகள்ல இருந்து குறித்த ஒரு கூரை பிரித்தெடுப்பதற்காக, கலக்கும் தகவு அற்ற திரவ கலவைகள்ல இருந்து குறித்த ஒரு கூரை பிரித்தெடுப்பதற்காக கொதிநீராவி காட்சி வடிப்பை நாங்கள் மேற்கொள்வோம். உதாரணத்துக்கு பங்கீட்டு குணகத்திலையும் கலக்கும் தகவற்ற திரவங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்த்த. ஆனால் அங்க நாங்கள் ஒன்றில இருந்து ஒன்று வேறு பிரித்து அறிவதற்கு விதிப்புணல் அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உபகரணத்தை பயன்படுத்தினாங்க. உண்மையில இந்த இடத்துல நாங்கள் கலக்கும் தகவற்ற திரவம் என்று சொல்லுறது பகுதிபட காட்சி வடித்தலால பிரிவுணலை பயன்படுத்தி பிரித்தெடுக்க முடியுமாக இருந்தாலும், இந்த தாவர சாறுகள் தாவரங்கள்ட்ட பகுதிகளில் இருந்து பெறப்படுகின்ற சில சேதன சேர்வைகளை பிரித்தெடுப்பதற்கு இந்த முறையை நாங்கள் கையாண்டு கொள்வோம். சரியா? நாங்கள் இந்த கலக்கும் தகவற்ற திரவங்கள் என்று கதைக்கும் போது அந்த திரவம் பங்கீட்டு குணகத்துல படிச்சது போல இரண்டு திரவங்களாக இருந்தால் நாங்கள் பிரிவுணலை பயன்படுத்திய ஒன்றில் இருந்து ஒன்று இன்னொன்றை பிரிச்செடுக்க முடியும். ஆனால் நாங்கள் இங்க தாவர பகுதிகளில் இருந்து அந்த கலக்கும் தகவற்ற கூறுகள் வாரதால இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பின்ற தத்துவத்தை பயன்படுத்தி அந்த கூறுகளை நாங்கள் பிரிச்செடுத்துக் கொள்வோம். சரிதானே? அவ கவனிச்சு கொள்ளணும். எளிமையாக இந்த கொதிநீராவி காட்சி வடித்தல் நாங்கள் பார்த்தால், ஏ என்ற ஒரு சேதன திரவம் இருக்கு. சேதன திரவம் இது நீரோட கலக்காது. முதல்ல
ஏ என்ற சேதன திரவத்தை மாத்திரம் கொண்ட ஒரு திரவ கலவையை கருதுவோம். முதல்ல ஏ என்ற சேதன திரவத்தை மாத்திரம் கொண்ட திரவ கலவையை கருதுவோம். இதுல மூடி வைக்கும் போது இந்த ஏ வந்து தன் ஆவியோட சமநிலையை தோற்றுவிக்கும். சமநிலையில ஏ ஆலே ஒரு ஆவியமுக்கம் ஏற்படுத்தப்படும். இங்கு ஏ மாத்திரம் இருப்பதால இந்த ஆவியமுக்கத்தை நாங்கள் தூய ஆவியமுக்கம் என்று சொல்லிக் கொள்வோம். ஏயினுடைய தூய ஆவியமுக்கம் சொல்லுவோம். அப்ப இந்த திரவம் ஏயினுடைய ஆவியமுக்கத்திற்கும் வெப்பநிலைக்கும் வரைவு வரைந்தால் நாங்கள் ஏற்கனவே படித்தது போல வெப்பநிலை அதிகரிக்கும் போது திரவத்தினுடைய ஆவியமுக்கம் அதிகரிக்கும். வெளியமுக்கத்திற்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை அந்த திரவத்தினுடைய கொதிநிலையாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். பாயிலிங் பாயிண்ட், ஏயினுடைய பாயிலிங் பாயிண்ட், திரவம் ஏயினுடைய கொதிநிலை. இதுக்குள்ள நாங்கள் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு செல்லும் போது ஆவி அவத்தையில இருக்கிற ஆவியமுக்கம் அதிகரிக்கும். ஆவியமுக்கம் அதிகரித்து அதிகரித்து ஒரு நிலையில வெளியமுக்கத்திற்கு சமனாக வரும். வெளியமுக்கம் வளிமண்டல அமுக்கம் ஒரு ஏற்றியம். அந்த வெளியமுக்கத்திற்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை அதனுடைய கொதிநிலையாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம். இதே போல நீரையும் ஒரு பாத்திரத்துக்குள் எடுத்து மூடி வச்சோமாக இருந்தால் நீரும் தன் ஆவியோட சமநிலையில இருக்கும். அந்த ஆவியால ஏற்படுத்தப்படுகின்ற நிரம்பல் ஆவியமுக்கம் நீரின் தூய ஆவியமுக்கம் என்று சொல்லலாம். ஏன்னா இங்க நீர் மட்டும்தான் இருக்கு. அப்ப நீரின் வெப்பநிலையையும் நாங்கள் அதிகரித்து ஆவியமுக்கத்திற்கும் வெப்பநிலைக்கும் வரைவு வரைஞ்சால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது நீரும் ஆவியமுக்கம் அதிகரித்து ஒரு நிலையில வெளியமுக்கம் ஒரு ஏற்றியமுக்கு சமனாக வரும். அந்த வெப்பநிலை நீரினுடைய கொதிநிலையாக இருக்கு. நிரம்பல் ஆவியமுக்கம் வளியமுக்கத்திற்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை அதனுடைய கொதிநிலை என்று சொல்லி நாங்கள் வரையறுத்துக் கொள்வோம். அப்ப கவனிங்க, ஏயினுடைய கொதிநிலை நீரினுடைய கொதிநிலை சமனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கருதி கொள்வோம். ஏயினுடைய கொதிநிலை சரியா, ஏயினுடைய கொதிநிலை நீரினுடைய கொதிநிலையை விட சிறிது அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஏயினுடைய கொதிநிலை நீரினுடைய கொதிநிலையை விட சிறிது அப்படின்னு சொன்னா தனியே ஏ மட்டும் இருக்கேக்குள்ள அது ஒரு ஏடிஎம் அடைகிறதுக்கான வெப்பநிலை, தனியா நீர் இருக்கேக்க அது ஒரு ஏடிஎம் அடைகிறதுக்கான வெப்பநிலையோட குறைவாக இருக்கு. சரிதான், குறைவாக இருக்கு. இப்ப இந்த ரெண்டு திரவங்களையும் கலந்து ஏயையும் நீரையும் கலந்து ஓய்வில விட்டால் ரெண்டு படைகளும் அடர்த்தி வேறுபாடு காரணமாக பிரியும். காரணம் கலக்கும் தகவு அற்ற திரவங்கள். சரியா, கலக்கும் தகவு அற்ற திரவங்கள். அப்ப ஓய்வடைய விட்டால் ரெண்டுமே வந்து பிரியும். ஓய்வடைய விடாமல் திரவத்தை கலக்கி கொண்டிருந்தால் இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு கலவையை தோற்றுவிக்கும். அது கலக்கிறத பொறுத்தது. அப்ப ரெண்டும் ஒன்றோடு ஒன்று உண்மையில கலக்காமல் இருந்தாலும் ரெண்டின் கூறுகளும் மேற்பரப்பில காணப்படும். தொடர்ச்சியாக கலக்கி கொண்டு இருக்கும் போது ரெண்டு படைகளும் பிரியாமல் ரெண்டும் ஒரே கலவையாக காணப்படும். ஆனால் நீருக்கும் சேதன திரவம் ஏய்க்கும் இடையில மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை தோன்றாது. காரணம்
அதுதான் நாங்கள் சொல்லியிருக்கோம் கலக்கும் தகவு அற்றதுன்னு சொல்லி. அப்ப தனியா இருக்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சோ தனியா இருக்கும்போது என்ன மாதிரி இருந்துச்சோ அதே போலத்தான் இந்த கலவையிலையும் என்ற மூலக்கூறுகள் இருக்கும். சரிதான், கலவையிலையும் என்ற மூலக்கூறுகள் இருக்கும். அப்ப ஏக்கும் நீருக்கும் இடையில மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை வராத காரணத்தால இந்த கலவையில ஏயினுடைய ஆவியாதல் வீதத்தை நீர் பாதிக்காது. நீரினுடைய ஆவியாதல் வீதத்தை பாதிக்காது. இந்த கலவைக்கு நாங்கள் ரவோட்டரின் விதியை பயன்படுத்த முடியாது. காரணம், ரவோட்டரின் விதி கலக்கும் தகவுள்ள லட்சிய கரைசலுக்கு தான் செல்லுபடியாகும். அவ சாதாரணமாக இது ஒரு திரவ கலவை. இந்த திரவ கலவையை நாங்கள் கலக்கி கொண்டு வெப்பப்படுத்தினால், திரவ கலவையை கலக்கி கொண்டு வெப்பப்படுத்தினால் ஆவியவத்தைக்கு ஏயும் வரும், ஆவியவத்தைக்கு பியும் வரும். இதை நாங்கள் வரவில பார்த்தோம். இதுதான் ஏயும் பியையும் கொண்ட கலவையை நன்கு கலக்கி கொண்டு வெப்பப்படுத்தினால் ஆவி பெறக்கூடிய திரவம் தான் ரெண்டும் ஆவியவத்தைக்கு வரும். அப்படி வரும்போது ஏயினுடைய ஆவியாதல் வீதத்தை நீர் பாதிக்காது, நீரினுடைய ஆவியாதல் வீதத்தை பாதிக்காது. ஆகவே ரெண்டு கூறுகளும் தனித்தனியா உள்ள போது என்ன மாதிரி ஆவியாகிச்சோ அதே போல இந்த கலவையில இருந்தும் ஆவியாகும். அதாவது ஒரு கூறின் ஆவியாதலை இன்னொரு கூறு பாதிக்காது. அப்ப குறிப்பிட்ட வெப்பநிலைகள்ல ஏயின் ஆவியாதலும் நீரின் ஆவியாதலும் காணப்படும். அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏயின் கொதிநிலை குறைவு. அப்ப நீரை விட ஏக்கு ஆவி பரப்பு கூட. ஏயின் கொதிநிலை குறைவு என்று சொன்னால் வீணோடே கூட என்றுதான் அர்த்தம். நீரின் ஆவிய முக்கத்தை விட ஏயின் ஆவிய முக்கம் உயர். அப்ப வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போகும்போது ஏயும் ஆவியாகும், நீரும் ஆவியாகும். சரிதானே, நீரும் ஆவியாகும். தனிய உள்ள போது அது வெளியமுக்க ஒரு ஏற்றியம் அடைவதற்கு தேவையான வெப்பநிலை இங்க நாங்கள் குறிச்சிருக்கோம். நீர் தனிய உள்ள போது அது வெளியமுக்கத்தை அடைவதற்கு தேவையான வெப்பநிலை இங்க குறிப்பிட்டிருக்கோம். இந்த கலவையை கருதும் போது, சரி, இந்த கலவையை கருதும் போது கவனிச்சு கொள்ளும், இது தூய ஏயினுடைய கொதிநிலை TBA, தூய ஏயினுடைய கொதிநிலை. இது நீரினுடைய கொதிநிலை. இந்த புள்ளியை நீரினுடைய கொதிநிலை என்று வச்சுக்கணும், H2O. இதுதான் வெளி அமுக்கம், வளிமண்டல அமுக்கம். ஒரு ஏற்றியம் தனியா ஏ இருக்கேக்கல இது ஏயினுடைய கொதிநிலை, தனியா பி இருக்கேக்க இது பி நீரினுடைய கொதிநிலை. இப்ப ரெண்டையும் கொண்ட கலவை ஆவி அவத்தையில ஏ மூலக்கூறுகளையும் பி மூலக்கூறுகளையும் கொண்டிருக்கு. இந்த ஆவிக்கு நாங்கள் டோல்டனின் பகுதி அமுக்க விதியை பிரயோகிக்கலாம். அந்த ஆவிக்கு டோல்டன் பகுதி அமுக்க விதியை பிரயோகிக்கலாம். ஒரு கவனிச்சு கொள்ளுங்க, ரெண்டையும் கொண்ட கலவையில இருந்து ஏ மூலக்கூறுகளும் ஆவியாகும், பி மூலக்கூறுகளும் ஆவியாகும். ஏயினுடைய ஆவியாதலை நீர் பாதிக்காது என்று சொன்னால் இந்த திரவ கலவைக்குள்ள இருக்கிற ஏயினுடைய ஆவி அமுக்கம் அதனுடைய தூய ஆவி அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். ஏன், மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை இல்லை. ஆகவே நீரின் மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையால பாதிக்கப்படாது. அதே போல நீரின் பகுதி ஆவி அமுக்கம் நீரின் தூய ஆவி அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். ரெண்டும் கலக்கும் தகவு அற்ற திரவங்களாக இருக்கிறதால இவர்களுடைய பகுதியாவி அமுக்கம் தூயாவி அமுக்கத்துக்கு சமனாகவே இருக்கும். ஆனால் ஆவிக்கு டோல்டனின் பகுதி அமுக்க விதியை பிரிவுகிறார். கரைசலுக்குத்தான் டவோட்டன் விதி பிரயோகிக்கிறார். இது கலக்கும் தகவு அற்ற திரவம்.
ஆவிக்கு டோல்டனின் பௌதியமுக்க விதியை பிரயோகித்தால் இந்த ஆவியின் மொத்த அமுக்கம் ஏயினுடைய தூயாவிய முக்கம் பிளஸ் நீரினுடைய தூயாவிய முக்கமாக இருக்கும். அப்ப இந்த கலவைக்கு வெப்பநிலையோட நீங்கள் வரைவு வரைஞ்சால், இந்த கலவைக்கு வெப்பநிலையோட வரைவு வரைஞ்சால் இந்த வெப்பநிலையில ரெண்டு பேருடைய அமுக்கங்களின் கூட்டுத்தொகை கலவையினுடைய கூட்டுத்தொகையாக இருக்கும். இந்த வெப்பநிலையில இவருடைய அமுக்கத்தின் கூட்டுத்தொகை கலவையின் கூட்டுத்தொகையாக இருக்கும். இந்த வெப்பநிலையில இவருடைய கூட்டுத்தொகை இவருடையதாக இருக்கும். ஆகவே இந்த கலவையினுடைய மொத்த ஆவிய முக்கம் என்பது ஒவ்வொரு திரவங்களிலும் தூய ஆவிய முக்கங்கள் கூட்டுத்தொகைக்கு சமனாக வரும். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. தனியா ஏ இருக்கும்போது வெளியமுக்கம் ஒரே ஏற்றியமை அடைகிற தேவையான வெப்பநிலை இது. தனியா நீர் இருக்கும்போது வெளியமுக்கத்துக்கு சமனான வெப்பநிலை இது. ரெண்டையும் இந்த கலவை கொண்டிருக்கும் போது வெளியமுக்கத்துக்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை ரெண்டு பேருடைய கொதிநிலையை விட குறையும். ரெண்டு பேருடைய கொதிநிலையை விட குறையும். இப்ப ஏயும் நீரையும் கொண்ட திரவ கலவையினுடைய கொதிநிலை ஏயினுடைய நீரினுடைய திரவத்தினுடைய கொதிநிலையிலும் குறைவாக இருக்கும். இதுதான் இந்த கலவையினுடைய கொதிநிலையாக இருக்கும் மிக்சர். சரியா? அப்ப கொதிநீராவி காட்சி வடிக்கின்ற நன்மை என்னன்னு சொன்னால், ரெண்டு தூய திரவங்கள்ட்ட கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில இந்த திரவ கலவை கொதிக்கும். அதனால இந்த சேதன திரவம் உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உயர் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தினா என்ன பிரச்சனை? சில மூலக்கூறுகள் அமைப்பழிவிற்கு உள்ளாகும். ஆகவே ஒவ்வொருவருடைய தூய திரவங்கள்ட கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில இந்த கலவை கொதிப்பதால எரிபொருள் செலவு மிச்சம். சரிதா? ஒவ்வொருவருடைய தூய திரவங்கள்ட வெப்பநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில இது கொதிக்கிறதால ஒன்று எரிபொருள் செலவு குறைவு, மற்றது அமைப்பழிவல் தடுக்கப்படும். இந்த மாதிரி ஆவியாகி வரும்போது இந்த ஆவியை நாங்கள் ஒடுக்கினால், சரி, இந்த ஆவியை நாங்கள் ஒடுக்கினோம் என்று சொன்னால் ரெண்டு கூறுகளினதும் கலவை கிடைக்கும். ரெண்டு கூறுகளினதும் கலவை கிடைக்கும். அதை நாங்கள் ஓய்வடைய விட்டால் ரெண்டு படையாக பிரியும். ஏன் கலக்கும் தகவு அற்றது. அதற்கு பிறகு பிரிவுணலை பயன்படுத்தி நாங்கள் இந்த ரெண்டு திரவங்களையும் பிரித்து கொள்ள முடியும். அப்ப சில பேர் யோசிக்கலாம், அப்ப முதல்ல அதை செய்திருக்கலாம் தானேன்னு சொல்லி. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி ரெண்டு திரவம் மட்டும் கதைச்சிருக்கோம். இந்த ஏ வந்து ஒரு இலையில அல்லது ஒரு தண்டில அல்லது ஒரு வேர்ல காணப்படுமாக இருந்தால், இலை வந்து தண்டில அல்லது வேர்ல இலையில காணப்படுமாக இருந்தால் இந்த செயற்பாட்டின் மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பிரிச்செடுக்க வேண்டி வரும். சரியா? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. கொதிநீராவி காட்சி வடிப்பு. கொதிநீராவி காட்சி வடிப்பு. கொதிநீராவி காட்சி வடிப்பு. சரியா? கொதிநீராவி காட்சி வடிப்பு. கொதிநீராவி காட்சி வடிப்பு.
எழுதி கொடுப்போம். நோட்ஸ் எழுதி கொடுங்க. கலக்கும் தகவற்ற இரு திரவங்களை கலக்கும் தகவற்ற இரு திரவங்களை கலக்கும் தகவற்ற இரு திரவங்களை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி எடுப்பதற்கு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி எடுப்பதற்கு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்தி எடுப்பதற்கு கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படுகின்றது. கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படுகின்றது. கொதிநீராவி காட்சி வடிப்பு முறை பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்த பந்தியாளை கொள்ளுவோம். தாவர பகுதிகளில் உள்ள தாவர பகுதிகளில் உள்ள தாவர பகுதிகளில் உள்ள சரியா நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் குறைவா இருக்கு போல எனக்கு எழுதிக்கொள்ளுங்க. தாவர பகுதிகளில் உள்ள இயற்கை கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு தாவர பகுதிகளில் உள்ள இயற்கை கூறுகளை பிரித்தெடுப்பதற்கு சிறந்த முறையாக கருதப்படுகின்றது. சிறந்த முறையாக கருதப்படுகின்றது. இந்த கொதிநீராவி காட்சி வடிப்பை நாங்கள் எங்க பயன்படுத்துறோம் பிரதானமானு சொன்னால் தாவரங்கள்ட்ட பகுதிகள், இப்ப கருவான்னு எடுக்கிறது, வேற ஏதாவது தாவர பகுதிகளில் இருக்கிற மூலிகைகளை பிரித்தெடுப்பதற்கு இது ஒரு சிறந்த முறை. சரியா? இந்த படத்தை கீறிக்கொள்ளுவோம். 3 சந்தர்ப்பத்தையும் பெரல் ஆக்கினால் எல்லாம் இதுக்கு கீழே கிராஃபை கீறிக்கொள்வோம். இது தனியா ஏ இருக்கு. அந்த ஏ மட்டும் தன்னுடைய ஆவியோட சமநிலையில இருக்கும். அங்கு ஏஆல் ஏற்படுத்தப்படுகிற ஆவியமுக்கம் அதனுடைய தூய ஆவியமுக்கத்துக்கு சமனாக இருக்கும். காரணம் அது தூய ஏ. அடுத்த சந்தர்ப்பம் அவருடைய வரைவையும் கீழே போட்டுக்கொள்வோம். ஆவியமுக்கம் வெளியமுக்கம் ஒரு ஏடிஎம், ஏயினுடைய ஆவியமுக்கம் வெப்பநிலையோடு எப்படி மாறுதுன்னு சொல்லி இருக்கு. வெளியமுக்கத்துக்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை, ஏயினுடைய கொதிநிலை, அது டிபி ஏ என்று குறிப்பிட்டு. இதே போல தனிய நீர் மட்டும் உள்ள போது அது தன்னுடைய ஆவியோட சமநிலையில இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படுத்தப்படுற ஆவியமுக்கம் நீருடைய தூய ஆவியமுக்கமாக இருக்கும். வெப்பநிலைக்கும் ஆவி அமுக்கத்திற்கும் வரைஞ்சால் அதுக்கும் வெளியமுக்கத்திற்கு சமனாக வருகின்ற வெப்பநிலை கொதிநிலையாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இது நீரினுடைய கொதிநிலை.
நீரினுடைய கொதிநிலை. உங்களுக்கு நான் ஒரு தகவல் தாரேன். P0 பெரிது P0 H2O சொன்னால் ஏயினுடைய கொதிநிலையை விட நீரினுடைய கொதிநிலை உயர்வாக இருக்கு. ஏயினுடைய கொதிநிலையை விட நீரினுடைய கொதிநிலை உயர்வாக இருக்கு. இப்ப ரெண்டையும் கொண்ட திரவ கலவை, ரெண்டையும் கொண்ட திரவ கலவை. ஏயும் இருக்கு நீரும் இருக்கு. ஆனால் ஏயும் நீரும் கலக்கும் தகவு அற்றது. அப்ப ஏயினுடைய ஆவியாதலை நீர் பாதிக்காது, நீரினுடைய ஆவியாதலை ஏ பாதிக்காது. ஆவியவத்தில நீராவியில் இருக்கும், ஏயும் இருக்கும். இப்ப இங்க ஏயினுடைய பகுதியாவி அமுக்கம் என்பது ஏயினுடைய தூயாவி அமுக்கத்துக்கே சமனாக இருக்கும். ஏயினுடைய பகுதியாவி அமுக்கம் ஏயினுடைய தூயாவி அமுக்கத்துக்கு சமன். நீரினுடைய பகுதியாவி அமுக்கம் நீருடைய தூயாவி அமுக்கத்திற்கு சமனாக இருக்கும். அவனுக்கு ஒழுங்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தின விஷயம்தான். தனியே ஏ இருக்குது, ஏ மட்டும் இருக்கும்போது ஆவி அமுக்கத்துக்கு வெப்பநிலைக்குமான விரைவு இப்படி இருக்கும். தனிய நீர் இருக்குது, நீருக்கும் வெப்பநிலைக்குமான விரைவு இப்படி இருக்கும். ரெண்டையும் கலக்கும் போது ஒன்றுக்கொண்டு இடையில மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசை வராது. அப்ப ஆவியாதல் வீதத்தை பாதிக்காது. ஒவ்வொருத்தரும் தங்களோட சுயாதீன தன்மையிலே ஆவியாகினம். அவ ஓய்வடைய விட்டால் அடர்த்தி வேறுபாடு காரணமாக படைகள் பிரிஞ்சிடும். அதால கலக்கி கொண்டிருப்பாங்க. அப்ப ரெண்டு கூறுகளும் ஆவியவத்தைக்கு வரும், மேற்பரப்புக்கு வரும்போது அப்ப ரெண்டு பேருடைய ஆவியமுக்கமும் தூயாவிய முக்கங்களுக்கு சமனாக இருக்கும். அப்ப கலவைக்கு நாங்கள் டோல்ட் என்ற பகுதிய முக்க விதியை பிரயோகிக்கலாம். கலவை என்ற மொத்தாவிய முக்கம் ஒவ்வொரு கூறுகள்கிட்டையும் பகுதியாவிய முக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இங்க ரெண்டும் கலக்கும் தகவற்ற திரவங்களாக இருக்கிறதால கலவையினுடைய மொத்தாவிய முக்கம் ஒவ்வொரு கூறுகள்கிட்டையும் தூயாவிய முக்கங்கள்ட்ட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். P0A வந்து P0 H2O ஆக இருக்கும். ஆகவே P0A விடவும் P total பெரிதாக இருக்குமே. இதோட இன்னொன்று கூட்ட இது வருது. அதே போல P total வந்து P0 H2O விடவும் பெரிதாக இருக்கும். சரி, எழுதிக்கொள்ளுங்க. கொதிநீராவி காட்சி வடிப்பின் போது கொதிநீராவி காட்சி வடிப்பின் போது கொதிநீராவி காட்சி வடிப்பின் போது திரவ கலவையானது இரண்டினது கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். இரண்டினது கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். கொதிநீராவி காட்சி வடிப்பின் போது திரவ கலவையானது இரண்டினதும் கொதிநிலையிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். அடுத்த பந்தியாளி கொள்ளுங்க. இங்கு நீரின் கொதிநிலை
நீரின் கொதிநிலை 100 பாகை சி. நீரை விட ஏண்ட கொதிநிலை குறைவென்று சொல்லி இருக்கிறேன். இங்கு நீரின் கொதிநிலை 100 பாகை சி. எனவே கலவையானது எனவே கலவையானது 100 பாகை சியிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். எனவே கலவையானது 100 பாகை சியிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். எனவே கலவையானது 100 பாகை சியிலும் குறைந்த வெப்பநிலையில் கொதிக்கும். இதனால் சாற்று தைலங்களின் பிரித்தெடுப்பில் கரைசலை நேரடியாக வெப்பமேற்றாமல் கொதிநீராவியை செலுத்தி கலவையானது கொதிக்கச் செய்யப்படுகின்றது. கொதிநீராவியை செலுத்தி கலவையானது கொதிக்கச் செய்யப்படுகின்றது. கொதிநீராவியை செலுத்தி கலவையானது கொதிக்கச் செய்யப்படுகின்றது. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 2 திரவங்கள்டையும் ஆவி அமுக்கத்தை விட இந்த கலவையினுடைய ஆவி அமுக்கம் உயர்வாக இருக்கும். தனித்தனி வரைவுகள் இப்படி இருக்கும். இந்த 2ஐயும் சேர்த்து இதுக்கு நாங்கள் ஒரு வரைவு கூறணும் சொன்னால் அந்த வரைவில இருந்து விளங்கிக் கொள்ளலாம். இப்ப நான் இந்த கலவைக்கு வரைவு கூற போறேன். ஏற்கனவே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஏயினுடைய கொதிநிலையிலும் பார்க்க ஏயினுடைய கொதிநிலையிலும் பார்க்க நீருக்கு கொதிநிலை கூட என்று சொன்னோம். நாங்கள் 2ஐயும் கொண்ட கலவைக்கு ஆவி அமுக்க வெப்பநிலை வரவே ஒரே அச்சுல கீறினால் நீரிலும் பார்க்க ஏய்க்கு ஆவி அமுக்கம் கூட. அப்ப ஏயினுடைய வரைவு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இது வழி அமுக்கம் ஒரு ஏடிஎம். நீருக்கு கொதிநிலை உயர்வு, ஆகவே ஆவி அமுக்கம் குறைவு. இவருடைய கொதிநிலை TBA என்று போட்டுனாங்க. இவருடைய கொதிநிலை TBH2O. டோல்டன் பௌதியமுக்க விதிப்படி ஒவ்வொருவருடைய தூயாவியமுக்கங்களுடைய கூட்டுத்தொகை கலவையினுடைய மொத்தாவியமுக்கமாக இருக்கும். பி டோட்டல் தூயாவியம். அப்ப இந்த வெப்பநிலையில கலவையிட கொதிநிலை இப்படி இருக்கும். இது நீரினுடையது, இது கலவை மிக்சர். இந்த வெப்பநிலை வேறையும் கூட இங்க வருது. அப்ப அப்படியே கலவையினுடைய கொதிநிலை எப்போதும் 2 பேருடைய ஆவியமுக்கத்தை விட உயர்வாக இருக்கிறதால கொதிநிலை எப்போதும் குறைவாக இருக்கும். இதுதான் இந்த கலவையினுடைய கொதிநிலை. TBM. அந்த கலக்கும் தகவற்ற கலவையினுடைய கொதிநிலை. கலக்கும் தகவற்ற கலவையினுடைய கொதிநிலை
ரெண்டு பேர்ட்ட கொதிநிலைகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இந்த கொதிநீராவி காட்சி வடிப்புல தூய திரவங்கள்ட்ட ஆவியமுக்குங்கிற கூட்டுத்தொகை கலவையினுடைய ஆவியமுக்குமா இருக்கும். டோல்டன் பௌதியமுக்கு விதிய பிரிவு வச்சிருக்கோம். அப்ப உங்களுக்கு நீரினுடைய கொதிநிலையிலும் ஏயினுடைய கொதிநிலையிலும் கலவையினுடைய கொதிநிலை குறைவாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை கருதினால், அதாவது ஏயினுடைய கொதிநிலை நீரினுடைய கொதிநிலையிலும் உயர்வாக இருக்குது என்று கருதினார். ஏயினுடைய கொதிநிலை நீரினுடைய கொதிநிலையிலும் உயர்வென்று கருதினார். இப்ப வரைவு எப்படி இருக்கும்? இந்த ஆவி அமுக்கம், இது வெப்பநிலை. இப்ப நீர் மேலே இருக்கும், ஏ கீழே இருக்கும். ஏன்? கொதிநிலை கூட ஆவி அமுக்கம் குறையும். அப்ப இது ஏயினுடைய வரைவாக இருக்கும். ஏயினுடைய கொதிநிலை எக்ஸில் இங்க வெற்ற இடமா இருக்கும். இது நீர். இப்பவும் கலவையினுடைய ஆவியமுக்கம் என்று பார்த்தால் ரெண்டு பேரை கூட்டுத்தொகைக்கு சமம். அவ இதையும் கூட்ட கலவையினுடைய ஆவியமுக்கம் வரும். இதுதான் உங்களோட மிக்சரா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவரையும் கூட்ட இவருடைய கலவை வரும். இதுல பார்த்தால் இது. அவ எப்போதும் இந்த கலவையினுடைய கொதிநிலை ரெண்டு திரவங்களுடைய தூய கொதிநிலையிலும் குறைவாக இருக்கும். சரியா? எப்போதும் இந்த ரெண்டு திரவங்களின் தூய கொதிநிலை விட கலவையின் கொதிநிலை குறைவாகத்தான் இருக்கும். நிறைவேற்ற அமுக்கங்கள்ட கூட்டுத்தொகை தான் கலவையினுடைய கொதிநிலையாக இருக்கும். சரியா? இந்த மூன்று வரையும் முக்கியம், குறிக்கொள்ளுங்க. இதையும் நீங்கள் கீறி வச்சுக் கொள்ளுங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் கலவையினுடைய கொதிநிலை தூய திரவங்கள்ட கொதிநிலையை விட எப்போதும் குறைவாகத்தான் இருக்கும். அடுத்த வகுப்பு அபத்த ஜமல் என்ற டியூப்ட செய்வோம். இதற்காக பார்த்துக் கொள்ளுங்க. கருவாண்ண பிரித்தெடுப்பு இருக்குது இண்டஸ்ட்ரியல்ல. நாளைக்கு சொல்ல மட்டும் சொல்லிக்கிறேன். சரியா? கிராஃப் கிடைக்கும்.